Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ரெசிபி, அதாவது ஓட்ஸ் ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு 200 கிராம் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஓட்ஸை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்க போகிறேன். எஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். இது ஒரு சைட் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. மீன்வைல் நான் ஒரு கடாயில் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். எந்த அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தீங்களோ அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ அது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு நான் அதோட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த உப்பு நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு சைடு நல்லா கொதி வரட்டும் இந்த வாட்டர். ஸோ எஸ், கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸ் பவுடரோட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது ஜீரகத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம கொதிச்சிட்ருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இந்த ஓட்ஸ் பவுடரை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுறது மூலயமா அந்த அதாவது அந்த மாவு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொட்டி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வருது இல்லைங்களா, நல்ல ஒரு மாவு பதத்துக்கு ஆக்கிக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். உங்களுடைய உள்ளங்கை வச்சு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. எஸ், நல்லா சாஃப்டாக இருக்கு. இது ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்து நல்லா ரொட்டி மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டியை நான் ஒரு தோசை தவாவில் போட்டு டபுள் சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் கமரி வேணும்னா ஆயில் இல்லாமல் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 2 ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு நீங்கள் கூட ரொட்டி ஃபார்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எஸ், நம்மளோட சாஃப்டான ஓட்ஸ் ரொட்டி இஸ் ரெடி. இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க சாப்பிடலாம், இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஓட்ஸில் பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ எஸ், நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.